இங்க உணர்வு பூர்வமா இருக்கிறத தவிர எங்கேயாவது ஒரு துளியாவது பெண் புத்திசாலித்தனமா முடிவெடுக்கிறாங்க, செயல்படுறாங்கன்னு காமிக்கிறாங்களா? இந்த சினிமாவிலையும் இந்த விளம்பரத்திலையும் பாத்தீங்கன்னா ஒரு ஆண் அப்படி தாங்கி வச்சுக்கிற மாதிரி காமிப்பாங்க, அப்படி பூ போல. உண்மையா அப்படியாங்க இருக்கு? காதலியா வருவா, இல்ல 2 டான்ஸுக்கு வருவா, போக பொருளா வருவா. முதல்ல இப்படி சித்தரிப்புகள் பெண்களை பற்றி இருந்தாலே இந்த படத்தை நாங்கள் வெளிவிட மாட்டோம். இந்த அளவுதான் என்று சொல்ல முடியாத அளவிற்கு பெண்களை அடிமைப்படுத்தி இந்த டிவி சீரியல் அடுத்த சாபக்கேடு, நாசக்கேடு. அவங்களாவது இது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நிலையில் ஏதாவது பேசுவாங்களா அப்படின்னு பார்த்தா அவங்களும் அதை பத்தி பேசவே மாட்டேங்கிறாங்க. அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழக பெண்கள் இயக்கத்தில் தொடர்ந்து பெண்கள் எவ்வாறு மிகவும் ஒரு தைரியமுடைய திறமைசாலிகளாக, ஆனால் எந்த சமூகத்தினுடைய எந்த தொந்தரவும் இல்லாமல், அதாவது உடல் சம்பந்தமான தொந்தரவு, மன உளைச்சல், அது போன்ற எந்த தொந்தரவும் இல்லாமல் நாம் எவ்வளவு ஒரு சுதந்திரமாக ஒரு தன்னம்பிக்கையுடன் செயல்பட வேண்டும் என்பதற்காக என்னென்ன விஷயங்களை செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம். இது எல்லாமே நாம் தொடர்ந்து 50% அரசியலில் நாம் இருக்க போகிறோம் என்பதை நோக்கித்தான் நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். அதற்கு என்னென்னலாம் நம்ம செய்யணுங்கிறத ஒரு வீடியோலையும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு வரேன். இப்போ இந்த பதிவில் நான் சொல்றது எல்லாமே முக்கியமானது தான். இது இன்னும் மிக மிக முக்கியமானது. இதை நீங்கள் கொஞ்சம் உள்வாங்கி இதற்கு நாம் என்ன முயற்சி எடுக்க வேண்டும் அப்படிங்கறத பாருங்க. அதாவது ஒரு குழந்தை வளர்ப்பு அல்லது ஒரு பழக்க வழக்கம் எப்படி உருவாகுதுன்னா, நம்ம அதை சுத்தி நம்ம யாரை பார்த்துட்டு இருக்கோமோ, இல்லை எந்த சமூகத்துக்குள்ள இருக்கிறோமோ அந்த பழக்க வழக்கங்கள் தான் நம்மளுக்கு வரும். அதைத்தான் நம்ம கத்துக்குவோம். ஒரு குழந்தை எது கத்துக்குதுன்னா, இப்ப தமிழ் குடும்பங்கள்ல வளர்ந்திருந்தா அந்த குழந்தை தமிழ் மொழியை படித்துக்கொள்ளும், கற்றுக்கொள்ளும். இதுவே தெலுங்கு குடும்பத்தில் இருந்தா அந்த மொழி, அது வகையான சுற்றுச்சூழல் நிகழ்வுகள் அவற்றைத்தான் கற்றுக்கொள்ளும். இதெல்லாம் பார்த்து அல்லது உள்வாங்கி வளரக்கூடிய விஷயங்கள். இதே இதுல தான் பெண் பற்றிய சித்தரிப்புகள் இருக்கு இல்லைங்களா? இப்போ நான் ஏன் இப்படி உடையொட்டிக்கிறேன், நான் ஏன் பெண் உடையுடுத்திக்கிறதுல இருந்து, என்னுடைய தலைவாரி கொள்ளுவதிலிருந்து, என்னுடைய நடத்தை, இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னா, பெண் பற்றி நான் பார்க்கக்கூடிய சித்தரிப்புகள். அந்த சித்தரிப்புகள் எதுன்னா, அம்மாவை பார்த்தது, இல்லை என் சித்தி, என்னுடைய சுற்றுப்புறங்களில் இருக்கக்கூடிய மற்ற பெண்கள், அவங்களெல்லாம் பார்க்கும்போது நான் இதை உள்வாங்கிக்கிறேன். மிக முக்கியமான சித்தரிப்பை நம்ம எங்க பார்க்கிறோம் தெரியுங்களா? திரைப்படத்துல பார்க்கிறோம், தொலைக்காட்சியில் பார்க்கிறோம். தொலைக்காட்சியில் பார்க்கும்போது விளம்பரங்களில் பார்க்கிறோம், தொலைக்காட்சி சீரியல்கள்ல பார்க்கிறோம், இன்னும் மற்ற விதமான இருக்கக்கூடிய அந்த ரியாலிட்டி ஷோ, இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் நம்ம சித்தரிப்பை பார்க்கிறோம். கிட்டத்தட்ட மிக படித்த, அறிவு சார்ந்த, தன்னம்பிக்கையோடு இருக்கக்கூடிய குடும்ப சூழலில் வளர்ந்திருக்கக்கூடிய பெண்களினுடைய நிலை வேறு. ஒரு நடுத்தர குடும்பத்தில் அல்லது நடுத்தரத்தை விட குறைவான நிலையில் இருக்கக்கூடிய அந்த சமூகத்தில் இருந்து இருக்கக்கூடிய பெண்களினுடைய நிலை அல்லது அங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் நிலை என்பது வேறு வேறு மாதிரியாக இருக்கிறது. இப்பொழுது இந்த சாதாரண நிலையில் இருக்கிறவங்க தான் ஒரு 95% பேர் இருக்கிறோம். அவங்க எப்படி பாதிப்புக்கு உள்ளாகிறாங்கன்னா, பொதுவாக இந்த சினிமா அல்லது டிவி அல்லது இப்ப சோசியல் மீடியாவும் இருக்குது. அதையெல்லாம் பார்த்து பெண்கள் எப்படி சித்தரிக்கப்படுறாங்க அப்படிங்கறத உள்வாங்கி நடந்துக்கிறோம். இதுல என்னுடைய குழந்தை பருவத்திலிருந்து இன்று வரை நடந்துகிட்டு இருக்கிற சினிமா, முதல்ல சினிமாவை பேசுவோம், ஒன்னொன்னா பேசிடுவோம். இந்த சினிமாவில் எங்கேயாவது ஒரு பெண்ணும் ஆணும் ஒரு சமமாக, இருவரும் ஒரு சம தோழர்களாக, இருவருமே ஒரே அளவு தகுதியுடையவர்களாக ஒரே ஒரு வேலையை கையாள்கிறார்கள். அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு டீம், ஒரு குழு, ஒரே ஒரு டார்கெட், ஒரே ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ண போறாங்க. 2 பேரும் ஒரு நட்புடன் சேர்ந்து ஒரு விஷயத்தை செய்யறாங்கன்னு எங்கேயாவது காமிக்கப்பட்டிருக்கிறதா? ஒரு பெண் காதலியா வருவா, இல்ல 2 டான்ஸுக்கு வருவா, போக பொருளா வருவா. இதை தாண்டி எங்கேயாவது அறிவுபூர்வமா அவங்க இருக்கிறாங்க. ஏதோ 1-2 படங்கள் எக்ஸப்ஷனலா இருந்திருக்கிறாங்க. அந்த எக்ஸப்ஷனல் எடுத்து நம்ம யதார்த்தமாவும் முழுசா நடக்கிற விஷயத்துக்குள்ள பொருத்தி பார்க்க முடியாது. இப்படி தொடர்ந்து சித்தரிப்புகளையே கொடுத்துக்கிட்டு இருந்தா எப்படி பெண், எனக்கும் முழு தைரியம் இருக்குது, நானும் எல்லாத்தையும் சாதிக்க முடியும், நானும் ஆணும் பெண்ணும் ஒன்று என்ற சிந்தனை அவங்களுக்கு எப்படி வரும்? ஆனா இதையெல்லாம் தாண்டி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இதையெல்லாம் தாண்டி பெண்ணே, உனக்கு நீ நகையை போட்டுக் கொள்ளுவதும், உடை உடுத்திக் கொள்ளுவதும், பயங்கரமா உன்னை மேக்கப் செஞ்சுக்கிறது தான் விஷயம் கிடையாது. உன்னுடைய அறிவு தேடல், உன்னுடைய அறிவு சார்ந்த விஷயங்கள்ல நீ எப்படி வலுவா இருக்க போற, முடிவெடுக்கிற விஷயத்துல நீ என்னவா இருக்க போற, அதுதான் மிக முக்கியம் அப்படின்னு இந்த பின்புலம் இப்படி சார்ந்த பெண்களை பற்றி எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி சித்தரிப்புகளை எல்லாம் தாண்டி தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். ஏன்னா அந்த மாதிரி நீங்க இந்த திரைப்படங்கள்ல உங்களை போக பொருளாவோ அல்லது ஒரு அடிமை உணர்வுள்ள ஒரு பெண்
அப்படிதான் சித்தரிக்கிறாங்க. ஒரு பெண் வந்து அந்த பெண்ணுக்கு வந்து விடுதலை உணர்வே இருக்காது, அவ எதுவும் கேட்க மாட்டான். அந்த மாதிரி ஒரு அடிமை உணர்வு இருக்கக்கூடிய பெண்ணாக சித்தரித்து அதை பார்த்து பார்த்து கிட்டத்தட்ட பெண்களுடைய உலகமே அந்த மாதிரி ஆகி போனது மாதிரி நினைக்கிறாங்க. அதனால இந்த சித்தரிப்புக்கு முதல்ல ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். இது நம் ஒருங்கிணைந்து வந்தால்தான் இந்த சித்தரிப்புக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். இந்த பொம்மையா சித்தரிக்கக்கூடிய இந்த நிகழ்வுக்கு, போக பொருளா சித்தரிக்கக்கூடிய இந்த நிகழ்வுக்கு. ரெண்டாவதா பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய டிவி சீரியல்ஸ். இந்த டிவி சீரியல் வந்து அடுத்த சாபக்கேடு நாசக்கேடு, குறிப்பாக பெண் சமூகத்துக்கு. பெண் சமூகம் வந்து அந்த பெண் அப்படிங்கிறத சுற்றி இல்லாமல் அதை தாண்டி வளர வேண்டும் என்ற எண்ணமே இல்லாமல் போகிற அளவுக்கு பெண் தான் பெண்ணுக்கு வில்லத்தனம் பண்ணுவாங்க. அதாவது அதை விட குரூரமாக ஒரு பெண் உலகத்தில் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு பெண்ணே இருக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு குரூரமாக ஒரு பெண்ணை காமிக்கிறாங்க. அந்த பெண்ணுக்கு அடிமையாக இருக்கிறதும் அதே ஒரு பெண் தான், அல்லது வந்து ஒரு ரொம்ப மூட நம்பிக்கையாக இருக்கும். ஏதாவது ஒரு மத நம்பிக்கைங்கிறத விட ஒரு கடவுள் நம்பிக்கையாக இருக்கும். அந்த கடவுள் நம்பிக்கையை வச்சு அந்த கடவுள் நம்பிக்கையில் ஆழ்ந்து வேற எந்த ஒரு புத்திசாலித்தனமான எண்ணமுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அதற்குள்ள ஆழமான ஒரு மூட நம்பிக்கைக்குள்ள இருக்க வைக்கிறது. இந்த அளவுதான் என்று சொல்ல முடியாத அளவிற்கு பெண்களை அடிமைப்படுத்தி அசிங்கப்படுத்தி கொள்ளும் அளவிற்கு, மனப்பாங்குக்கு வர வைக்கும் அளவிற்கு இந்த சீரியல்கள்லாம் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதை பற்றி யாராவது ஒருத்தர் பேசுவாங்களா? பெண் விடுதலையை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க, பெண் முன்னேறணும் தினமும் சொல்லிட்டு இருக்காங்களே, இதெல்லாம் யாராவது கவனிக்க மாட்டாங்களான்னு நானும் எத்தனையோ நேரங்களில் கவனித்து பார்த்தது உண்டு. ஆனால் இதை பற்றி யாருமே பேசுறதுக்கு அக்கறை எடுத்ததாகவே தெரியவில்லை. இன்னொன்று, நான் முதல்ல சினிமாவை பற்றி பேசினேன், இப்போ வந்து இந்த சீரியல்ஸை பற்றி பேசுகிறேன். இதில் இந்த நடிக்கக்கூடிய பெண்கள் இருக்கிறார்கள்ல, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தொழில். அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை இல்லாமல் இதை பண்ணவே முடியாது. அவங்களே ஒரு தொழில் பண்ண தான் வராங்க. ஆனால் அந்த தொழிலே ஒரு பெண் அடிமையாக இருக்க வேண்டும் என்ற தொழில் மாதிரி இருக்குதே. ஏன்னா இந்த சமூக கட்டுக்கோப்புக்குள்ள அவங்க என்ன பண்ண முடியுமோ அதை பண்றாங்க. ஆனால் அதே சமயம் வந்து வெளி உலகுக்கு வரும்போது, உண்மையான வெளி உலகத்தை பார்க்கும்போது அவங்களுக்கே தெரியுது, நாம் ஒரு தொழில் பண்ணி தைரியமாக நின்னால்தான், ஆணுக்கு நிகராக நின்னால்தான், இந்த சமூகத்தில் போராட்ட குணத்தோடு இருந்தால்தான் வர முடியும் என்று. சரி, இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கான பணம் வர வேண்டும், இல்லை அவங்களுடைய வேலை வாய்ப்பு, இதுக்காக நடிக்கிறாங்க. ஆனால் நடித்து முடித்து வெளியில வந்திருக்கிறாங்க இல்லையா, ஒரு நடிகைகள்லாம் இருக்காங்க, மிக தைரியமாக தொழில் தொடங்கி மிகவும் திறமா செயல்பட்டு இருக்காங்க. அவங்களாவது இது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நிலையில் ஏதாவது பேசுவாங்களா அப்படின்னு பார்த்தா அவங்களும் அதை பற்றி பேசவே மாட்டேங்கிறாங்க. ஸோ அப்போ சமூக மாற்றம்ங்கிறது எங்கே நிகழும்? நம்மளை போல இருக்கக்கூடிய சாதாரண பெண்கள் அதை உணர்ந்தால் மட்டும்தான் சமூக மாற்றத்தை நம்ம கொண்டு வர முடியும். இப்போ இதோட சேர்த்து அடுத்து ஒரு மூன்றாவதாகவும் நான் ஒரு விஷயத்தை பேசிடுறேன். விளம்பரங்கள்லையும் தொடர்ந்து சொல்கிறது தான், சித்தரிக்கப்படுறது போக பொருளாக மட்டும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஆண்கள் பெண்களை தாங்கி தாங்கி வைத்து கொள்றது மாதிரி இருக்கும். இந்த சினிமாவிலையும் இந்த விளம்பரத்துலையும் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ஆண் வந்து கடவுளுக்கு மேலே தான் இருக்கணும், அப்படி தாங்கி வச்சுக்கிற மாதிரி காமிப்பாங்க, அப்படி பூ போல. உண்மையா அப்படியாங்க இருக்கு? அப்படியா இருக்க முடியுது? நம்ம இது ஆண்களுக்கும் தெரியும். பெண்கள் தங்களுடைய முழு உழைப்பையும் உணர்வையும் ஆண்களுக்கு நிகராகவே கொடுத்தால் மட்டும்தான் அந்த குடும்பமாக இருக்கட்டும், அந்த சமூகமாக இருக்கட்டும், ஒரு நார்மலாக செயல்பட முடியுது. ஆனால் இது அப்படி இல்லாமல் சித்தரிக்கிறத வச்சுட்டு பாவம் பெண் குழந்தைகளும் என்னவோ நினச்சிக்கிறாங்க, ஒரு ஆண்ணை தன்னுடைய வாழ்க்கைக்குள்ளே வந்துட்டா அவங்க வந்து ஒரு 1000% தன்னை இப்படி பார்த்துக்குவாங்க, அப்படி பார்த்துப்பாங்கன்னு இவங்க ஒரு மனக்கோட்டை கட்டி போய் அந்த குடும்பத்துக்குள்ளே போய் படுற கஷ்டம் வந்து இது மாதிரி ஒரு மோசமான செயல் இருக்கவே முடியாது. இதுக்கு நீங்கள் உதாரணமாகவும் பார்க்கலாம். ஆங்கில படங்களை எடுத்துக்கொள்ளுங்க, எந்த ஆங்கில படத்துலையாவது இப்படி ஒரு சித்தரிப்பு இருக்குதா? அதை வந்து அந்த சமூகத்திலையும் பார்க்க முடியும். ஓரளவுக்காவது நம்மை விட வந்து அதிகமாக பெண்ணும் ஆணும் ஒரு சரிநிகர் சமானமாக இருக்கக்கூடிய சூழலை வந்து ஒரு ஐரோப்பிய அமெரிக்க சமூகங்கள்ல மற்ற சமூகங்கள்லையும் நம்ம பார்க்க முடியும். ஏனென்றால் அங்கே நீங்கள் உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா அந்த சித்தரிப்பு இருக்காது. ஆங்கில படத்தை எடுத்துக்கிட்டோன்னு சொன்னீங்கன்னா அது ஃபிக்ஷன் ஸ்டோரியாக இருக்கலாம், ஒரு சாதாரண கதையாக கூட இருக்கலாம். ரெண்டுலையும் ரெண்டு பேரும் சமமாக இருப்பவர்களாக தான் காமிக்கப்படுவாங்க. பெரிய அளவுக்கு இல்லைனாலும் கிட்டத்தட்ட இருப்பாங்க. இல்லை அதில் காமிக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரமாவது ஆணுக்கு நிகராக இருக்கும், அல்லது அந்த ஆண் ஹீரோவை விட புத்திசாலித்தனமாக இருப்பதாக காமிப்பாங்க. அந்த மாதிரி வந்து பெண்களுடைய சித்தரிப்பு என்பது அங்கு புத்திசாலிகளாகவும் இருப்பார்கள் என்பது காமிக்கப்படும். இங்க உணர்வு பூர்வமா இருக்கிறத தவிர
எங்கேயாவது ஒரு துளியாவது பெண் புத்திசாலித்தனமாக முடிவு எடுக்கிறாங்க, செயல்படுறாங்கன்னு காமிக்கிறாங்களா? இல்லவே இல்லை. அதுக்கப்புறம் இந்த ரியாலிட்டி ஷோ, அந்த ரியாலிட்டி ஷோவில் கொஞ்சமாவது ஒரு பெண் ஒரு தைரியத்தை வளர்த்துக்கிட்டு சமூக நீதிக்காகவும் நியாயத்துக்காகவும் போராடுற மாதிரி இல்லை, அந்த மாதிரி விஷயத்தில் அவங்க எப்படி செயல்படுறாங்க, அவங்கள தன்னை எப்படி காமிச்சுக்கிறாங்க, அப்படியெல்லாம் காமிக்கிறது இல்லையா? அங்கேயும் ஆண் சீண்டல் இருக்குது. அந்த ஆண் சீண்டலுக்கு பெண் எவ்வளவு உணர்வுபூர்வமாக சிரமப்படுறாங்க அப்படிங்கிறத காமிக்கிறதா மட்டும்தான் இருக்கே தவிர, அதையெல்லாம் தாண்டி நான் செயல்படுவேன், நான் ஒரு தலைமைத்துவத்திற்கு வருவதற்கு எனக்கு அத்தனை விஷயமும் என்கிட்ட இருக்குது, அதற்கு சார்ந்து நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேங்கிற மாதிரி சித்தரிப்புகள் எங்கேயுமே இருக்கிறதே இல்லை. இப்போ இந்த சித்தரிப்பு சம்பந்தமாக மொத்தமாக மாற்றணும்னா நம்ம என்னங்க பண்ணுறது? அதாவது திரைப்படங்கள் வெளியிடுவதற்கு சென்சார் போர்டு, அங்கே பர்மிஷன் வாங்கணும். அந்த சென்சார் போர்டில் முதல்ல இப்படி சித்தரிப்புகள் பெண்களை பற்றி இருந்தாலே இந்த படத்தை நாங்கள் வெளிவிட மாட்டோம், இப்படிப்பட்ட சித்தரிப்புகள் பெண்கள் மீது இருக்கக்கூடாது, பிறகு எப்படிப்பட்ட சித்தரிப்புகள் இருக்க வேண்டும் என்பதை அந்த சென்சார் போர்டு முதல்ல கடைபிடிக்கிறதுக்கான சட்டங்கள் வர வேண்டும். இந்த சட்டத்தை யார் பேசுறது? நம்ம 50% இருந்து பாராளுமன்றத்திற்கும் சட்டமன்றத்திற்கும் போனால்தான் நம்ம பேச முடியும். எனவே தான் சொல்லுகிறேன், 50% அரசியலில் ஆட்சியில் பெண்கள் என்பது அப்படிங்கிறது. அதே மாதிரி இந்த சென்சார் போர்ட் மொழியே டிவி சீரியலுக்கு இருக்கணும், விளம்பரங்களுக்கு இருக்கணும், இங்கே எல்லாமே இந்த சித்தரிப்புகளை மாற்ற வேண்டும். இப்படியெல்லாம் இருந்தால்தான் நம்மளுடைய வருங்கால சந்ததியில் வரக்கூடிய பெண் குழந்தைகளும் மிகவும் சிறப்பான ஒரு அழகான வாழ்க்கை வாழ்வார்கள். நன்றி, வணக்கம்.